காற்று நமது மூச்சாக, நாதமாக, நமக்கு நாதப்பறையனாக, நாதம் என்பது நமது மூச்சு காற்று. அந்த மூச்சு காற்றின் மூலமாகத்தான் நாம் மொழி பறைகிறோம். அதான் நாதப்பறையன் சிவன். அந்த மூச்சு காற்று தான் தம். தம் கூட்டி ஒரு பளு தூக்குறோம், நம்ம எதையும் தூக்குறோம், வேலை செய்கிறோம். நமது உடலை இயக்குவது காற்று தான். காற்றின் மூலமா தான் நம்ம உடல் இயங்கி கொண்டு இருக்கிறது. எல்லாம் இருக்கு, பஞ்சபூதங்கள் இருக்கு நமது உடலுக்குள்ள. விண்மண் நெருப்பு நீர் காற்று என அந்த 5ம் நமக்குள்ள இருக்கு. ஆனா காற்று தான் நம்மை இயக்கி கொண்டு இருக்கிறது. அதனாலதான் மூச்சு காற்று போனா உயிர் போயிடுது. மூச்சு காற்றாக இருப்பவன் யார்? இறைவன். அவன் நமக்கு உயிராக இருக்கிறான். உயிர் மூச்சு காற்று, சுவாசம். இந்த சுவாசம் தான் நமக்கு மூச்சு காற்று. அந்த சுவாசம் தான் நாதம். அந்த சுவாசம் தான் தம்மன். அந்த சுவாச காற்றாக இருப்பவன் தம்மன், தமிழன். அவனே தமிழன். அவன் தான் முதலாக நமக்கு மொழி கற்றுத்தந்த மூலவன். இன்றைக்கு தமிழர்களே முப்பாட்டன்னா இறைவனா, கடவுளா அப்படின்னு கேள்வி கேட்கக்கூடிய நிலை இந்த தமிழ்நாட்டுக்குள்ள. முதலாக உலகத்திற்கு ஆன்மீகத்தை எடுத்து சொன்ன இந்த மாந்தர்களிடம் இந்த மாதிரி கேள்வி வருது. அதனால எல்லாரும் தெரிஞ்சுக்கிடுங்க, முப்பாட்டன் என்றாலும் இறைவனே 3 காலத்திற்குமான அவன் பாட்டன். நேற்றும் இன்றும் நாளையும் என்றைக்குமான பாட்டன் முப்பாட்டன். அது இறைவனை குறித்ததான சொல் தான். இதுல யாருக்கும் மாற்றுக்கருத்தே இருக்க முடியாது அப்படிங்கிறத நான் இந்த பதிவுல சொல்லிக்கிறேன். மேலும் நாம் சந்திப்போம், உரையாடுவோம். நன்றி, வணக்கம்.